நம்ம நினைக்கிற பார்ப்போம்னா நடிகர் கார்த்திக்குடைய அப்கமிங் மூவிஸை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு அவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குன்னு தாங்க நம்ம சொல்லியாகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 திரைப்படங்கள் தீவிரமாக உடனே வெளியாகக்கூடிய திரைப்படமாக அவர் நடித்து கொண்டு வராருங்க. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வா வாத்தியார் திரைப்படத்தில் தாங்க தற்போது நடித்து முடிச்சிருக்காரு. நலன் குமாரசுவாமி இயக்கத்தில் அந்த திரைப்படம் உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படத்தை கூடிச்சிக்கிரமி வெளிவரப்படம்னு சொல்லிட்டு படக்குழு தற்போதைக்கு அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கைதி 2 மற்றும் அதனைத் தொடர்ந்து சர்தார் 2 மித்ரன் PS இயக்கத்தில் சர்தார் 1 திரைப்படம் வெளியாயிருந்தது. அதனைத் தொடர்ந்து மித்ரன் PS இயக்கத்தில் சர்தார் 2 திரைப்படம், இந்த 2 திரைப்படமும் அடுத்தடுத்த இதில் வெளியாகப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான பணி வேலைகள் தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டானாக்காரன் படத்தின் இயக்கிய பிரபலமான இயக்குனரான தமிழ் இயக்கத்தில் கார்த்திக் 29 அப்படி சொல்கிற திரைப்படம் புக் ஆகிருக்குதுங்க. அந்த திரைப்படம் கூடிச்சிக்கிரம 2025ஆம் ஆண்டு வெளியாகப்படும் சொல்லியிருக்காங்க படக்குழு. அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு பார்ட்டி அப்படி சொல்கிற படத்தில் வெங்கட் பிரபுவோடைய இயக்கத்தில் சிங்கர் ஒரு பாட்டு பாட இருப்பதாக ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்குதுங்க. அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இயக்குனர் மாரி செல்வராஜோட இயக்கத்திலுமே ஒரு திரைப்படம் நடிக்க இருப்பதாக அறிவிப்புலேருந்து வெளியாகிருக்குதுங்க. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் சாமி கும்பிட்டு விட்டு கார்த்திக் நிமிரன் கூறும்போது வா வாத்தியார் திரைப்படம் விரைவில் வருங்க. சர்தார் 2 கைதி 2 அடுத்தடுத்த திரைப்படமாக வெளியேறப்படும் சொல்லியிருக்காங்க. இதன் ரிலீஸ்கள் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்திக்கோட நடிப்பில் 2024ஆம் ஆண்டு பெரிய திரைப்படங்கள் எதுவுமே வெளியில் வரலந்தாங்க நம்ம சொல்லியாகணும். ஆவரேஜ் ரீதியில் பிரேம்குமார் இயக்கத்தில் தமிழ் டைரக்டர் தாங்க மெய்யழகன் திரைப்படம் இது பண்ணியிருந்தாங்க. அரவிசாமி மற்றும் கார்த்திக்கோடைய ஒரு சுவாரஸ்யமான ஒரு கிராம கதையை மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை எடுத்திருந்தாங்க. அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 5 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் 40 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் சாதனை புரிஞ்சது குறிப்பிடத்தக்கதுங்க. கிராம வாழ்க்கை மையமாக எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல ஒரு விமர்சனம் கிடைக்கப்பட்டிருந்தாங்க நம்ம சொல்லியாகணும். அந்த திரைப்படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி திரைப்படம் தாங்க. 5 கோடி ரூபாய் வசூலில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் ஒரு 40 கோடி ரூபாய் வசூலை பெற்றிருக்குன்னா அது ப்ரொடியூசர் மற்றும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அண்ணனாகிய சூர்யாவுடைய நடிப்பில் வெளியாயிருந்த சிறுத்தை சிவா இயக்கத்தில் உருவாயிருந்த கங்குவா திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்திலையுமே அவர் நடிச்சிருந்தாருங்க. கிட்டத்தட்ட 300 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட 300 முதல் 350 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட கங்குவா திரைப்படம் கலவையான விமர்சனம், அதாவது அந்த திரைப்படத்தில் நடந்த காலம் பழைய காலம் அந்த 2 காலத்தையும் நிகழ்காலத்தையும் முன்னாடி நடக்க போகிற காலத்தையும் வச்சு மையமாக எடுக்கப்பட்டிருந்தாங்க. நிறைய பேர் விமர்சனத்தை எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த காலத்தை அவங்க விட்டுட்டு பழைய காலத்தை கான்செப்ட் மூலம் அவங்க எடுத்திருந்தாங்கன்னு அந்த திரைப்படம் நல்ல ரீதியில் அமைஞ்சிருக்கும். கார்த்திக்கோட சிறப்பு தோற்றம் நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட கங்குவா 2 நல்லா இருக்கும். ஆனால் கங்குவா 2ல் நடப்பு இதில் நடக்கப்படியே அந்த கான்செப்டில் இருக்கிற சூர்யாவை ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ண அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு தோற்றத்திலே நடிச்சிருக்காங்க. மொத்தம் 2 படத்தில் தாங்க 2024ஆம் ஆண்டு அவர் நடிச்சிருந்தார். அதுக்கு முன்னாடியாக பொன்னியின் செல்வன் 2 ஜப்பான் திரைப்படத்தில் அவர் நடித்து குறிப்பிடத்தக்கதுங்க. தற்போதைக்கு 5 திரைப்படங்கள் அவர் கைவசம் வைக்கப்பட்ட திரைப்படமாக இருக்குதுங்க. கார்த்திக் திரைப்படத்துக்கு அவளோட எதிர்பார்த்துருக்கோங்க. கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க.